அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து வெயிட் லாஸ் டே வந்து 29 தான். 71 days சேலஞ்சோட இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன சாப்பிட்றோம், என்னென்ன வந்து பண்ணுறோம், என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் பட்டையெல்லாம் போட்டு ஜீரா டீ எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம காலையில் டீடாக்ஸ் வாட்டராக சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜிஞ்சர் அப்புறம் வந்து கொஞ்சம் லெமன் இதெல்லாம் பிழிஞ்சு விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். சரி நான் வந்து லெமன் சேர்க்கலை, அப்படியே தான் குடிக்க போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த டேவை பற்றி சொல்லி ஆகணும். பொங்கல் 71 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் இல்லையா? இந்த டேஸ் இது வந்து நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணப்போ ஒன்லி டயட் மட்டும் தான் இருந்தேன். டே வந்து 24 வரைக்குமே 28 11 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸசைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டயட்டில் இருந்த அன்றைக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோ அந்த மாதிரி தான் குறைஞ்சிருக்கேன். 24 நாளாக 1 kg அந்த மாதிரி தான் குறைஞ்சிருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 92,800 இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அந்த ஒரு 10 நாள் கேப் ஆயிடுச்சு. நான் வந்து வெயிட் செக் பண்ணல. அதுக்கப்புறம் சரி நம்ம எக்ஸசைஸ் ஆல்ரெடி நம்ம முதல்ல 71 days இருந்தோம் இல்லையா, அந்த வந்து கண்டினியூ பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணேன். எக்ஸசைஸ் பண்ணியுமே எனக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி தான் கூட குறைய அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டயட்டில் இருக்கோமோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடை கம்மியாகிட்டே வந்துச்சு. அதனால நீங்கள் வந்து எப்போதுமே வந்து எடை கம்மியாகலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தமே படக்கூடாது. அதாவது உடம்போட இன்ச் லெவலும் கம்மியாகும். அதுக்காக நம்ம வந்து அதாவது இந்த டேப் சொல்லுவோம் இல்லையா, சென்டிமீட்டர் டேப் அந்த மாதிரி கூட நம்ம வாங்கி வச்சுட்டு இன்ச்சு எவ்வளோ குறையுது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம வெயிட் மிஷின் இல்லைனாலும் வெயிட் குறையணும் அப்படின்னா வெயிட் மிஷின் தேவை. இன்ச்சு குறையிறது பார்க்குறது டேப்பு தேவை, சென்டிமீட்டர் டேப்பு தேவை. சரிங்களா? இந்த மாதிரி நான் வந்து அட்டை போட்டு எழுதி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்டை வந்து இன்னும் நான் எவ்வளோ நாள் பொங்கல் வந்து அது என்ன பொங்கல் 71 days சேலஞ்சு, பொங்கல் 71 அதாவது 71வது நாள் வந்து பொங்கல் அன்றைக்கி நான் எவ்வளோ கேஜி இருக்கேன், எவ்வளோ கிலோ இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுதான் என்னோடய ஐடியா, அதுதான் என்னோடய மோட்டிவேஷன் கூட. எப்படியாவது நான் ஒரு 80 வந்துடணும் அப்படிங்கிறத என்னோடய மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து 104லேருந்து 89 வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டுனா அதுக்கப்புறம் மறுபடியும் 94 வந்துட்டேன். மறுபடியும் வந்து சரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். வேறு புயல்னால 2 நாளாக வந்து 2 நாளாக எக்ஸசைஸ் வேறு பண்ணல. இன்றைக்கி நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 10:30 ஆகுது. சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து கடுக்காப்பொடி தண்ணி எடுக்க போகிறேன். சாப்பிட்டது வந்து காயெல்லாம் நிறையா போட்டு கொஞ்சமாக வச்சு எடுத்துக்கிட்டேன். காயெல்லாம் ஒரு சோயா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கேரட் பீன்ஸ் இதெல்லாம் போட்டு வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தேன். அதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தேன். அது மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடுக்காப்பொடி தண்ணி தான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். மதியத்துக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போயே தான் பண்ணினேன். கொஞ்சம் மழைலாம் வரனால. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகுது. நான் வந்து சாப்பிட போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கேன். வெயில் அடிச்சிருக்கு. நமக்கு வந்து 2 நாள் லீவ் போதும். அதுக்கு மேலே நம்ம லீவ் விட்டோம்னா நம்ம இப்படி ஆயிடுவோம் இல்லையா? அதுக்காக வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஒரு மணி நேரம்னாவது ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அது சாப்பிட்டோன்னே எக்ஸசைஸ் பண்ணால் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து ஒரு மணிக்கே நல்லா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு வந்து வெயில் அடிக்குது, அதனால வந்து எக்ஸசைஸ் செய்ய போகிறேன். பக்கத்தில் துண்டு வச்சிட்ருக்காங்க, அதனால் வந்து சவுண்டு கேட்குது. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு மணி ஆகுது. ஒரு மொச்சப்பயிறு கத்திரிக்காய்
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு மணி ஆகுது. இப்போ வந்து கொஞ்சம் மொச்சப்பயிறு கத்திரிக்காய் போட்டு சாப்பாடு எடுத்திருக்கேன். அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன். இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது இல்லையா, அதனால் 2 நாள் லீவு போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம லீவு எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு மறுபடியும் வந்து உடம்பு வலி ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து நான் வந்து சரி இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன். எக்ஸசைஸ் பண்ணுறேன். 2 மணி போல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 3 மணி இருக்கும். சரி 3:20 ஆயிடுச்சு. நான் வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து 2:20 1 மணி நேரம் பண்ணியிருக்கேன். மொத்தம் 500 கலோரிஸ் வந்து நான் பர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் டீ. இப்போ வந்து ஸ்வெட் ஆகிருக்கு இல்லையா, நல்லா வந்து ஸ்வெட் ஆகுது. நான் கூட கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது, பேர்ன் ஆகுமா ஆகாதா, ஸ்வெட் ஆகுமா ஆகாதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சூப்பராகவே வந்து பேர்ன் ஆகிட்டுருக்கு. கையெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே வந்து நல்லா வந்து ஸ்வெட் ஆகிருக்கு. பின்னாடி முதுகுலையுமே நல்லா வந்து ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு, அந்தளவுக்கு வந்து சுட்டாயிருக்கு. இப்போ வந்து லெமன் டீ எடுத்துக்கலாம். மணி 3 ஆயிடுச்சு இல்லையா, எப்போது மேலே எடுத்துக்க வேண்டியதான். சரி டின்னர் என்னென்னு பார்க்கலாம். போயிட்டு நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேட்டாங்க ஒரு சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் ஆப் ஃபார் உமன். அந்த ஆப்பு தான் நான் வந்து கிட்டத்தட்ட போன வெயிட் லாஸ் சேலஞ்சிலையும் அந்த ஆப் தான் யூஸ் பண்ணேன். செலக்டிவாக ஒரு 3 எக்ஸசைஸ் வந்து இருக்குது. பிக்மி ஒர்க் அவுட்டு, அப்புறம் வந்து ஃபேட் லாஸ், பர்ன் கலோரிஸ், அப்புறம் வந்து பர்ன் 100 கலோரிஸ் அந்த எக்ஸசைஸ் 3, அப்புறம் வந்து ப்ரூட்டல் லேடர் ஹிட். அந்த 4 எக்ஸசைஸ் மட்டும் கண்டினியூஸாக வந்து அதுவே வந்து 1 மணி நேரம் வரும். டெய்லியும் 1 மணி நேரம் பண்ணால் போதும், சூப்பராக வந்து ரிசல்ட்டு கிடைக்கிது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் எக்ஸசைஸ் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து இழப்பு வாங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி லெமன் டீ குடிச்சிட்டு வரேன். இப்போ வந்து மணி பார்த்தீங்கன்னா வந்து 7:30 ஆகுது. இந்த பனானா ஸ்மூதி இதில் வந்து ஓட்ஸு டேட்ஸ் இதெல்லாம் கலந்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஓட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அது கூட வந்து 2 பனானா கட் பண்ணிவிட்டு 2 டேட்ஸ் வந்து சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அடிச்சிங்கன்னா போதும். அவ்வளோதான், டேட்ஸ் வந்து ஸ்மூதி வந்து ரெடி ஆயிடும். செம்ம சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து 2 கிளாஸ் வரும், இதில் வந்து 2 கிளாஸ் வரும். இதுதான் வந்து நைட்டுக்கு டின்னரை எடுத்துக்க போகிறேன். பாய்.